ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு வீவிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்க்கு அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு, காட்டன் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இருக்கு. இப்போ நம்ம ஒரு காட்டன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு காட்டன் எங்கேருந்து வருதுன்னா பருத்தியோடைய இதுல இருந்து தான் வருது. அந்த பருத்தி விதையெல்லாம் வெடிச்சதுன்னா நமக்கு அந்த பஞ்சு வரும். விளக்கு திரியெல்லாம் போடும் இல்லைங்களா, அந்த பஞ்சு தான், சாதாரண அந்த பஞ்சு தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சேலையாவோ ஒரு வேஷ்டியாவோ நமக்கு காட்டன்ல காட்சி அளிக்குது. இதெல்லாம் ஜின்னிங்னு சொல்லுவாங்க. அந்த பருத்தி விதையெல்லாம் எடுத்துட்டு அதை அப்படியே நூலா திரிப்பாங்க. அந்த நூல் வந்து நமக்கு இந்த ஃபார்மேட்ல கிடைக்கும். இந்த ஃபார்மேட்ல கிடைக்கும். இதை எடுத்துட்டு நாம ஆஃப்டர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் நம்ம பண்றதா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. நாம ஒரு ப்ராசஸிங் பண்ணிட்டு நாம வந்து அதை அப்படியே வியூ பண்ணலாம். பட் ஆனா வந்து நமக்கு இது கலர்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுல சாயம் ஏற்றணும். சாயம் ஏற்றின நூல் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கும். இதே ஒயிட் தான், பட் ஆனா இது சாயம் ஏற்றினது. இது இந்த நூலை வந்து நாம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுறோம். இது வந்து தாருன்னு சொல்லுவாங்க. இந்த தார்ல வந்து ஒரு கண்டு, இந்த இதுல வந்து நாம இந்த நூலை வந்து இந்த மாதிரி சின்னதா கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஒரு இலை இருக்கு. இந்த 2500 ஒரே லேயரா இருக்கு. ஆனா இதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 நூல் சொன்னோம் இல்லைங்களா, அந்த 2 நூல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூட்டி தான் நமக்கு இந்த 30 இன்ச்சு. இது ஒரு 30 இன்ச்சு வித்துள்ள ஒரு பெண்கள் அணிகிற ஒரு துப்பட்டா. இது எப்படி இருக்குன்னா நமக்கு 2500 த்ரெட்டுமே அப் அண்ட் டவுன் ஆனும். எப்படின்னா இதுல வந்து 1500 த்ரெட் இருக்கும். இது ஒரு லேயராகவும் இது ஒரு லேயராகவும் அடுத்து ஒரு பெடலிங் பண்ணும்போது இது ஒரு த்ரெட், இது 1250 த்ரெட், இது ஒரு லேயராகவும் இருக்கும். நமக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி கிடைக்கும். போட் வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட் போயிடுச்சு. இப்ப நம்ம இதை வீவ் பண்ணிடுறோம். அடுத்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் இருந்து ரைட்டு போகும்போது நமக்கு வந்து அடுத்து வந்து சாம்பிள்ஸுக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. இதனுடைய கண்டினியூ ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து ஃபேப்ரிக்கா உருவாகுது. இதுதான் கண் வந்து லெஃப்ட் டு ரைட்டு பார்த்துட்டே இருக்கும், கை வந்து லெஃப்ட் டு ரைட் போயிட்டே இருக்கும். பெடலிங் கால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப் அண்ட் டவுன் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே வந்து ஃப்ராக்ஷன் செகண்டில் சைமல்டேனியஸாக நடக்கணும். நடக்கலை அப்படின்னா நமக்கு ஃபேப்ரிக் வராது. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்ணு கரெக்டாக பார்க்கலன்னா அந்த இடத்துல நமக்கு ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகிடும். ஏதாவது யான்ஸ் த்ரெட்ஸ் ஏதாவது கட் ஆகிட்டா கூட நமக்கு தெரியாது. ஒரு சேரீ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாள் 10 நாள் ஒர்க் பண்ணி அதை செய்யணும் அப்படின்னா குறைஞ்சது வந்து 15,000 இருந்து 20,000 தடவை அவருடைய ஆர்கன்ஸ் வந்து வேலை செஞ்சுதான் ஆகணும். கை